ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ட்ரோன். ஸோ ட்ரோனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளேபிள் திங் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் வந்து மேபி ஒரு ஃபியூச்சர் காப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும்தான் ட்ரோன்னால செய்ய முடியும் நினைச்சிட்டு இருக்கும் போது, ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரேட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்கக்கூடியது என்டையர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் இருக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான்ல ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ஒரு ட்ரோன் 2 kilograms ஆஃப் வெயிட்டை 15 kilometers ஆஃப் ரேடியஸில் இருக்க ஒரு பிளேசஸ்க்கு டெலிவர் பண்ணி வச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு அஃபிஷியலாக நடத்தப்பட்ட ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க, பிஹைண்ட் விஷுவல் லைன் ஆஃப் சைட். அதுதான் வந்து இந்த டெஸ்ட்டோட நேமு. இந்த டெஸ்ட் யாரோட சூப்பர்விஷனில் நடந்திருக்கு அப்படின்னா டைரக்டரி ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டோட அண்டர் சூப்பர்விஷனில் நடத்தப்பட்ட இந்த டெஸ்ட்டில் 2 வேரியண்ட் ஆஃப் ட்ரோன்ஸை இவங்க செக் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரோன் medicopter into 4, இன்னொரு ட்ரோன் medicopter into 8. இந்த medicopter into 4 8 ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் டினோட் பண்ணியிருக்கு. பட் இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த 2 ட்ரோன்ஸுமே மெடிசின்ஸை சப்ளை பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த டெஸ்ட்டுக்கான மேஜர் ரீசன் கரெக்டான டைமுக்குள்ள அந்த மெடிசன்ஸை ரீச் பண்ணுறது உங்களோட பிளானாக இருந்தது. ஸோ இந்த 2 ட்ரோன்ஸுமே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ½ an hourனு நான் சொல்லியிருந்தேன், ½ an hour கூட கிடையாது, அதை விட ரொம்ப டைம் லிமிட்டில் அதை முடிச்சிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு வெறும் 20 minutesக்குள்ளே என்னமோ கவர் பண்ணி முடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ட்ரோன் கவர் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 to 7 minutesக்குள்ள 3.5 kilometers ஆஃப் ரேடியஸை கவர் பண்ணியிருக்கு. ஸோ மேபி இந்த ஒரு ட்ரோன் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா மெடிசனை வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரோனை மெடிசனுக்கு மட்டும்தான் செக் பண்ணலாமா, அதர் ஃபீல்ட்ஸுக்கும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போறாங்களாமா. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் நம்ம அவங்க எடுத்திருக்கிறது என்னன்னா கிசான் ஃபார்மர்ஸ், அதே மாதிரி கிராசரி ஐட்டம்ஸு. ஸோ கிராசரி ஐட்டம்னா அந்த 2 kilograms ஆஃப் வெயிட்டுக்குள்ளே எப்படி கரெக்டாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேரி டவுன் பண்ணுறதுக்காக இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் போயிட்டு தான் இருக்கு. மேபி இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா ஒரு வேற லெவல் ஆஃப் திங்காக இருக்கும். நம்ம டெக்னாலஜிக்கான அடுத்த லெவல் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்காக த்ரோட்டில் ஏரோஸ்பேஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டெஸ்ட் அவங்க யார் மூலியமா கண்டக்ட் பண்ண உதே தேஷ் கா ஆம் நாக்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 ட்ரோன்ஸுமே. ஸோ இன்னைக்கு நான் கன்வே பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிருக்கேன். பி குட் அட் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.